சமீபத்தில் தமிழில் இப்படியெல்லாம் பயோபிக் வருமா என்று எல்லோரையும் கொண்டாட வைத்த திரைப்படம் அமரன். இராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் கல்லூரி வாழ்க்கை, இராணுவ வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என எல்லாவற்றையும் இணைத்து காட்சிப்படுத்தப்பட்ட இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இன்னும் சிலர் இந்த படத்தை பார்த்துவிட்டு நானும் ஆர்மிக்கு போகிறேன் என பேட்டியெல்லாம் கொடுத்தார்கள். மேஜர் முகுந்த் வரதராஜன் போன்ற இராணுவ வீரர்களை உருவாக்க தமிழகத்திலும் ஒரு பள்ளி இருக்கிறது என்பது பலருக்கு தெரியாமலேயே இருக்கிறது. ஆம், கடந்த 62 வருடங்களாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி நகரில் இயங்கி வரும் சைனிக் பள்ளி இது போன்ற ஆயிரக்கணக்கான இராணுவ அதிகாரிகளையும் காவல்துறை, மருத்துவத்துறை, பொறியியல் துறையில் திறமை மிக்கவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அமரன் படத்தில் நான் என்னமோ நினைச்சேன், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் டின் கட்டுறானுங்கடி என்று சிவகார்த்திகேயன் சொல்வதைப் போலவே இந்த பள்ளியில் படித்த பலர் பல்வேறு கட்ட கடுமையான பயிற்சிகளையும் சிரமங்களையும் தாண்டி இராணுவத்தில் உயரதிகாரிகளாகி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இராணுவ அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் சைனிக் சொசைட்டி என்கிற அமைப்பால் இந்தியா முழுவதும் 33 பள்ளிகள் இப்படி இயங்கி வருகின்றன. இந்த பள்ளியில் ஒரு மாணவருக்கு அவருடைய 11வது வயதிலேயே இராணுவ நடை, உடை, பாவனை தொடர்பான பயிற்சிகளை தந்து கல்வியும் தந்து அவர் 12ஆம் வகுப்பு முடிக்கும் போது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு செல்வதற்கான UPSC தேர்வு எழுத வைக்கிறது இப்பள்ளி. அந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்களை SSP என்கிற கடுமையான உளவியல் தேர்வுகளுக்கு உட்படுத்தி தேர்வு செய்து உடல் பரிசோதனைகளை நடத்தி பூனேவில் உள்ள இந்தியாவின் ஒரே இராணுவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறது. அங்கு செல்லும் மாணவர்கள் இராணுவ அதிகாரியாக தயாராகி தரைப்படை, கடற்படை, விமானப்படைகளில் சேர்க்கப்படுகின்றனர். இந்த பள்ளிகளில் இராணுவ அதிகாரிகளே முதல்வர்களாகவும் துணை முதல்வர்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் இருப்பதால் முழுக்க முழுக்க இராணுவ கேம்பில் இருக்கும் விதிமுறைகளே இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும் 10 கிலோமீட்டர் ஓட்டம் 8 மணியில் இருந்து மதியம் 1:30 மணி வரை பாட வகுப்புகள், மாலை வரை நீச்சல், பாக்ஸிங், விமான பயிற்சி, துப்பாக்கிச்சூடு பயிற்சி என அனைத்தும் கற்றுத்தரப்படுகிறது. பிறகு மாலை 6 மணிக்கு தொடங்கும் பாடவேளை இரவு 8 மணிக்கு முடிந்து மாணவர்கள் 10 மணிக்கு உறங்க செல்கிறார்கள். மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10 மணி வரைக்கும் அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராமில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா APTC ஸ்டாப்னு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த PT சொல்லிக் கொடுக்குறதுக்காக, கேம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. APTCனா ஆர்மி ஃபிசிக்கல் ட்ரைனிங் கோர். இவங்க மிலிட்ரிக்காரங்க, டிஃபென்ஸ்லேருந்து. இவங்க பூனேலேருந்து வருவாங்க. 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபரில் போய்கிட்டு இருப்பாங்க. இது போக NCC எப்படி மார்ச் பண்ணுறது, எப்படி சல்யூட் பண்ணுறது, அவனோட டேர்ன் அவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு NCCலேருந்து பெர்மனண்டாக இங்கே 3 இயர்ஸுக்கு அவங்களும் தங்கியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் ஒரு செப்பரேட் NCC இண்டிபெண்ட் காய். இங்கே தனியாக ஒரு NCC விங்கே இங்கே இருக்குது. NCC ஆஃபீஸே இங்கே இயங்குது. இதில் இன்னும் பையங்களுக்கு இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறோம். மெயினாக எங்களுக்கு டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அருமையான ஹேர் கட் பண்ணி எப்போவுமே பசங்க அந்த காக்கி யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் அவேர்னஸ் நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காக்கி யூனிஃபார்மில் பையங்களை இது பண்ணுறது. மேலும் இங்கு நட்சத்திர ஹோட்டல்களில் தரப்படும் வகையில் மிக தரமான உணவு, தங்குமிடம் தரப்படுகிறது. கல்வி, உடற்பயிற்சி மட்டுமல்லாது தினந்தோறும் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகளில் மாணவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். இதற்காக தினந்தோறும் பத்திரிகை வாசிப்பது,
தங்கள் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வது எல்லாம் இங்கே கட்டாயமாக்கப்பட்ட விஷயங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மகனாக இருந்தாலும் கூட இங்கே பரிந்துரையில் சேர முடியாது. அதற்காக 6ஆம் வகுப்பில் மற்றும் 9ஆம் வகுப்பில் நடத்தப்படும் ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் தேர்வை எழுதி அதன் பின்னர் நடத்தப்படும் கடுமையான உடல் பரிசோதனைகளை தாண்டித்தான் வர வேண்டும். பணம் இருக்கிறவர்கள் பணம் கட்டி படிக்கலாம். அப்படி என்ன ஃபீஸ் அப்படின்னு கேட்டால், தங்குமிடம் சாப்பாடு எல்லாம் தந்தே வருஷத்துக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ் வருது. இந்த ஃபீஸில் கட்ட முடியாதவர்களுக்கு, வருமானம் குறைவாக உள்ளவர்களுக்கு மாநில அரசினுடைய ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. அப்போது கிட்டத்தட்ட இலவசமாக கூட, திறமை இருந்தால் இலவசமாக கூட இந்த படிப்பை படிக்கலாம். இப்படியெல்லாம் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் அவர்கள் உடல் நலத்திலும் அறிவிலும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறாங்கிறத பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பரிந்துரைகள் இங்கே ஏற்கப்படுவதில்லை. இந்த நுழைவுத் தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை சொல்லித்தர அமராவதி நகர் பகுதியில் நிறைய பயிற்சி மையங்களும் உள்ளன. இந்த பள்ளியில் சேரும் போதே எனது மகனுக்கு இங்கே தரப்படும் பயிற்சிகளின் போது காயம் ஏற்பட்டாலோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ நான் எந்தவிதமான சட்ட நடவடிக்கைக்கும் போக மாட்டேன் என எழுதி கையெழுத்து வாங்கிக் கொள்ளப்படும். அப்படி இருக்கும் பட்சத்திலும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானோர் இதற்காக நுழைவுத் தேர்வு எழுதுகிறார்கள். அதில் 100 பேர் மட்டுமே தேர்வாகிறார்கள் என்பதால் போட்டி மிக மிக கடினமானதாக இருக்கும். இந்நிலையில் இத்தனை போட்டிகள், இத்தனை சிரமங்கள் இருந்தும் கூட அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்க பிரயத்தனப்படும் மாணவர்கள் பாராட்டத்தக்கவர்களே. இராணுவ பணியில் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை தேசத்துக்கு சேவையாற்ற அனுப்பும் முனைப்போடு இருக்கும் பெற்றோர்கள் வணங்கத்தக்கவர்களே. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஷானு.